ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ இந்த 2014ஆம் வருஷத்தின் வாக்குத்தத்தத்தினுடைய கடைசி ஆசீர்வாதத்துக்கு முந்தின ஆசீர்வாதத்தை இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, லேவியராகமம் 26:12, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். வாக்கு கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் என்று சொன்ன தேவன் யார் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, அந்த கர்த்தருடைய கரத்திலே நாம் நம்மை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர், சதா காலங்களிலும் ஜீவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். பிதாவாகிய தேவன், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நீதியுள்ள கர்த்தர், நித்தியத்தின் தேவனாகிய கர்த்தர், நியாயாதிபதியாய் வருகிற பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு உயிரற்ற தேவன் அல்ல, பேசுகிற தேவன். இருபுறமும் கற்குள்ள பட்டயம் போன்ற வார்த்தைகள் ஒரு வாயிலிருந்து வரும். கைகள் எந்த இடத்தில் இருந்தாலும் செய்ய முடியாது என்பதே கிடையாது. சகலத்தையும் மாற்றி போடுகிற தேவனாகிய கர்த்தர் 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்திருக்கிறார். நீ எங்கே இருந்தாலும், எந்த உலைக்களத்தில் இருந்தாலும், அங்கே பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கே கடந்து வரும். தேவப்பிள்ளை, அந்த மகத்துவமான தேவன், அந்த மேன்மையான தேவன், அந்த நீதியான தேவன், அந்த நித்தியமானவர் யாவும் செய்து முடிப்பார். உனக்காக யுத்தம் செய்து ஜெயிப்பார் என் இயேசு. ஆம் தேவப்பிள்ளையே, உனக்காக அந்த கால்கள் அங்கே வந்து நிற்கும். யார் இருக்காங்கன்னு அலமோதிக்கிட்டு இருக்கியா? புலம்பிட்டு இருக்கியா? என்னை யாரும் பார்க்கல. ஒருவேளை ரகசிய பாவத்தில் கிடக்கலாம், இல்லை மேட்டி மேலே கிடக்கலாம், இல்லை பரிதாபத்தில் கிடக்குறியா? என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லையே. ஆண்டவர் சொல்றார், அக்கினிமயமான கண்களை உடைய தேவன், அவருடைய கண்களுக்கு ஒன்றும் தப்பாது. அவருடைய சிந்தை பரிசுத்தம். தேவ பிள்ளையே, பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. அவருடைய சிரசும் அவருடைய முடியும் வெண்பஞ்சை போன்று இருக்கு. ஆம், ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவரை ஆராதிக்கிற நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமைகள் நீ என்ன செய்துகிட்டு இருக்கிற? ஒரு சாக்கு சொல்லிட்டு வீட்டில் இருக்கியா? இல்லை சொந்தக்காரங்க கல்யாணம், உறவுக்காரங்க வந்திருக்காங்கன்னு வீட்டில் உட்காந்துருக்கீங்களா? ஓய்வு நாளை நீ ஆசை, உனக்கு இஷ்டமானதை அன்றைக்கு செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன்னை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து, இந்த தேவன் சொல்கிறார், நான் உன் தேவன், நீங்கள் என் ஜனம். நீ சொல்லக்கூடாது, நான் கிறிஸ்தவன், நான் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் இப்படி இருக்கேன். ஆண்டவர் சொல்லணும், இவள் என் மகள், இவன் என் மகன், என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கைக்கொள்கிறான். அதை தீர்மானிக்கும்படி நீ உறுதியாய் நிற்கிறாய். தேவப்பிள்ளையே, கர்த்தருக்குள் பலப்பட உன்னை நீ விட்டுக்கொடு. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே சகலத்தையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். மகமையான தேவன், மகத்துவமான தேவன், நீதியான தேவன், நித்தியமான தேவன். அவர் கொடுக்கிற 6வது ஆசீர்வாதம் லேவியராகமம் 26:9, உன் நடுவிலே அவர் உலாவுனார். 4 ஆசீர்வாதங்களை கொடுத்த தேவன். 5 ஆசீர்வாதங்களை தியானித்திருக்கிறோம். இது 6வது ஆசீர்வாதம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். திடப்படுத்துவேன். கர்த்தர் உன் நடுவில் உலாவுனா அவர் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை திடப்படுத்துவார். எப்படி திடப்படுத்துவார்? முதலாவது அதில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. அருமையான தேவ பிள்ளையே, அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பார். ஒரு சின்ன பிள்ளை, குழந்தை பிறந்திருக்கு, அந்த பிள்ளை மேலே தாயினுடைய கண்கள் எப்பவும் இருக்கும். வீட்டில் உள்ளவங்க கண்களும் அதில் இருக்கும். அதுவும் ஆஸ்பத்திரியில் இருந்தால் கூட ஃபுல்லாக நர்ஸ் ஃபுல்லாக பொறுப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண்ணோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவ பிள்ளையே, அவர் உன் நடுவில் உலாவுனா உன் மேலே கண்ணோக்கமாக இருப்பார். நீ மாத்திரம்
அவருடைய பிள்ளையை அவனை ஒப்பு கொடுத்து அவருடைய ஜனமாக இருப்பேனா? அவருடைய கண்கள் எப்பொழுதும் உன் மீது இருக்கும், அவருடைய நோக்கம் உன் மீது இருக்கும். ஒரு தீங்கும் உனக்கு நேரிடாது. அந்த தேவ கரம் உன்னை பாதுகாக்கும், வழி நடத்தும், உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்து முடிக்கும். ஏனென்றால் உன் மீது கண்ணோக்கமாயிருக்கிற ஒரு தேவன் உண்டு. தேவ பிள்ளை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் அந்த கண்ணோக்கமாக இருக்கிற தேவனை நான் பார்த்துருக்கிறேன். எவ்வளோ பெரிய தேவன் இவர்! இவரை போல ஒரு தேவன் இல்லை. வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். ஆம் தேவ பிள்ளைகளே, நான் உன் தேவன் என்று சொல்லி திடப்படுத்திடா. பயப்படாத, உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். 50 ரூபாய் காசுல சென்னைக்கு வர்றதுக்கு பஸ் ஃபேர் கூட இல்லாமல் நான் நிற்கும் பொழுது என் மீது கண்ணோக்கமாக இருந்தார். அந்த ஊரை விட்டு நான் வெளியே வந்த உடனே என்னுடைய ஃப்ரெண்டு, ஆண்டவரை அறியாத ஒரு ஃப்ரெண்டு, அவள் நினச்சா இவன் முதல் நிறைய காசு வச்சுருப்பா. ஆனாலும் அவள் சொன்னாள், என்னுடைய பேக்கெட் மணிலேருந்து உனக்கு ஒரு 200 ரூபாய் தர்றேன். ஃப்ரெண்டை என் நினைவை எடுத்துகிட்டு போ. என்கிட்ட காசு கிடையாது, அந்த 200 ரூபாய் தான் எனக்கு பஸ்ஸுக்கு தேவை. எனக்கு தேவையான பஸ் ஃபேர் என்னுடைய ஃப்ரெண்டு மூலம். அவள் சொன்னா, அவளுடைய நினைவாக கொண்டு போட்டோன்னு. தேவையானதை கர்த்தர் எங்கிருந்து கொடுக்குறா? தேவ பிள்ளை, எனக்கு எத்தனையோ தேவ பிள்ளைகள் தெரியும், எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் தெரியும். அங்கே போய் ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு வந்துருக்கலாண்ணா. நான் போகலை. என்ன நடத்துகிறேன்னு சொன்ன தேவன் நடத்தட்டும். பயப்படாதே, உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டார். 50 ரூபாய் காசு இருக்குது. எவ்வளோ தூரம் பஸ்ஸில் போக முடியுமோ போவோம். அதுக்கு பிறகு 2 கால் இருக்குது, நடந்தே போயிடலாம். ஆனால் என் வாக்கு கொடுத்த என் தேவன் என் கூட இருக்கிறார், எனக்கு செய்வார். நான் நினைக்கவே இல்லை. எங்கள் ஊர்லேருந்து பஸ் ஏறினேன். ஆண்டவர் சொன்னார், இந்த ஊருக்கு டிக்கெட் எடு. அங்கே போனேன். அங்கே கொஞ்சம் புக்ஸு, கிறிஸ்தவ புக்ஸு கொடுத்து வச்சுருந்தேன் என் ஃப்ரெண்டுகிட்ட. எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருவாங்கன்னு. அந்த புக்கு வாங்க தான் நாங்கள் போனேன். ஆனால் தேவ பிள்ளைகளே, என் மீது கண்ணோக்கமாக இருந்த தேவன் அடுத்தாப்புல எனக்கு தேவையான பஸ் ஃபேர் 200 ரூபாய் எனக்கு கொடுத்தார். இதுதான் உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கு? கர்த்தர் உன் நடுவில் உலாவணும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உனக்கு என்ன அவர் தருவார்? ஒரு நாள் நீ பசியாக படுக்க மாட்டேன். பஞ்சம், பசி, பட்டினி சொல்லாதீங்க. ஒரு பிள்ளை திருப்தியாக புசிக்க, திருப்தியாக தூங்க ஒரு தாயும் தகப்பனும் எப்படி இருப்பாங்களோ அதை காட்டிலும் மேலாக தேவன் உன்னை நேசித்து கண்ணோக்கமாக இருக்கிறார். உனக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார்னா அந்த வார்த்தையை மாற்றவே மாட்டார். கண்ணோக்கமாக இருந்து உங்களை பல்கவும் பெருகவும் பண்ணி. ஆம் தேவ பிள்ளைகளே, சென்னை பட்டணம் வந்தேன். புயல்னால் பஸ்ஸெல்லாம் ஓடலை. நான் கிளம்புன பஸ்ஸு தான் மதுரையில் கடைசி பஸ்ஸு. தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு ஒரு பஸ்ஸு. எனக்கு மதுரையில் ஒரு நாள் நான் இறங்கி பழகினதே இல்லை. தூத்துக்குடிலேருந்து பஸ்ஸில் டைரெக்டாக சென்னை மெட்ராஸ்க்கு வருவேன், இல்லை ட்ரெயினில் வருவேன். ஆனால் இந்த ஊழியத்துக்குன்னு வரும்பொழுது மதுரைக்கு வந்து மதுரையிலேருந்து ஒரு பஸ் எடுத்து நான் அறியாத பாதையிலே என்னை நடத்தின தேவன். இந்த மெட்ராஸ் வரும்போது அவ்வளோ தண்ணி. ஆண்டவர் எனக்கு சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி இந்த சத்தம் என் காதில் விழுந்துச்சு. தேவ பிள்ளைகளே, சத்தத்தை கேட்டவனே நான் சொன்னேன், ஆண்டவரே, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போக மாட்டேன், ஒரு கிளாஸ் டீ கூட நான் குடிக்க மாட்டேன். ஒரு நெருங்கின சொந்தம், நெருங்கின அக்கா வீட்டுக்கு போனால் கூட, ஐயோ இன்றைக்கி வந்திருக்கிறாள், இவளுக்கு என்ன கஷ்டமோ யாரும் நினச்சிடக்கூடாது. நான் உம்முடைய பிள்ளை. இந்த தேசத்தில் என்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஐயோ அவங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தால் அந்த பிள்ளை இப்போ இப்படி வாடி போச்சே, மெலிஞ்சு போச்சேன்னு யாரும் சொல்லக்கூடாது. என்னை பார்க்கும்போதே அப்பா அந்த ஆண்டவர்கள் நல்லா வச்சுருக்கார். ஆம் தேவ பிள்ளைகளே, என்னை என் தேவன் ரொம்ப அருமையாக நடத்தினார். எனக்கு வேண்டிய சகலத்தையும் செய்தார். என்னை பலுகவும் பெருகவும் பண்ணினார். உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன்
ஊழிய பாதையிலும் எங்கெல்லாம் போய் ஜெபித்தனோ வியாதிகள் மறைந்தது, பிசாசுகள் ஓடினது. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். குடி போதை கஞ்சாவு கட்டிமையாக இருந்தவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். ஊழிய பாதத்திலையும் பலுக பண்ணினார், பெருக பண்ணினார். எனக்கு சொன்ன உடன்படிக்கையை அவர் திட்டப்படுத்தினார். தேவ பிள்ளைகளே, உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். அவருடைய கரம் மாறினதே இல்லை. அந்த நித்தியத்தின் தேவன், இந்த சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார். இன்றைக்கி அநேகருக்கு வாக்குத்தத்தமே மறந்து போயிடும். 2014 வருஷம் வாக்குத்தத்தம் என்னன்னு தெரியாது. அந்த 1ஆம் தேதி நல்லா உட்காந்து ஜெபிக்கிறாங்க, வாக்குத்தத்தத்தை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் மறந்து போகுது. அதனால தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எங்கள் ஆலயத்தில் 12 மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரோ, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை எழுதி கொண்டு வந்து டிசம்பர் மாதம் ஆலயத்தில் வைக்கணும். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், ஜீவன் உள்ளவர். அவர் உன் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் உன் நடுவிலே உலாவுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை உறுதியாக பிடிச்சிக்கும். அவர் சொல்கிறார், உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். இன்றைக்கு திடப்படுத்தும்படி கர்த்தருடைய கரத்திலே நீ உன்னை விட்டு கொடுக்கிறாயா? மகத்துவமான தேவன், மேன்மையான தேவன், நீதி நிறைந்தவர், நித்திய பிதா, சதா காலங்களிலும் ஜீவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக யாவையும் செய்வார். உன்னை விட்டு கொடுப்பாயா? கண்ணோக்கமாயிருந்து உன்னை பலகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே பண்ணின உடன்படிக்கை திடப்படுத்துவேன். என்ன உடன்படிக்கை உனக்கு கொடுத்திருக்கிறா? தேவ பிள்ளையை நீ கண்களை மூடி தேவ சமூகத்திலே கேள். உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அந்த உடன்படிக்கையை திடப்படுத்தும்படி வந்திருக்கிறார். ஆண்டவர் மறந்து போயிட்டார் சொல்லாதீங்க. அவர் மறந்து போகிற தேவன் இல்லை, நீ தான் மறந்து போற. நீ தான் கர்த்தரை விட்டு விலகி போற. இந்த உலகம் ஒன்று ஆட்கொள்ளுது. தேவன் உன் நடுவில் உலாவாதபடி உறவுகளையும் உன் ஆசீர்வாதத்தையும் விக்கிரகங்களா சொர்பங்களா உண்டாக்கி வச்சுக்கிற. விட்டுட்டு அந்த பழைய பாவத்தில் மறுபடியும் உள்ள புகுந்துக்கிறீங்க. என் மூதாதையர், இவங்க தான் எனக்கு எல்லாம். அந்த சித்திருந்து இருந்த கல் உன் வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிறது. கர்த்தர் உன் நடுவில் உலாவ முடியாமல் போகிறது. இன்றைக்கு உன்னை விட்டு கொடுப்பாயா? எத்தனை பேர் இந்த நாளிலே தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளலை. உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிற கிறிஸ்தவனே, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். அங்கே ஆவிக்குள்ளாகும்படி அவருடைய நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க தீர்மானம் எடு. உன் சொந்த வேலை அன்னைக்கு செய்யாத. கோடி பணம் வந்தாலும் அது நமக்கு வேண்டாம். உன் தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். மகத்துவமான தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். உன்மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை திட்டப்படுத்துவேன் என்று சொன்னவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பாயா? மேன்மை மிகுந்தவர், மகிமை மிகுந்தவர், நீதி மிகுந்தவர், நித்தியமானவர் கடந்து வருகிறார். அருமையான தேவ பிள்ளை, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. என்னை பார்க்க யாரும் இல்லை, என்னை யாருமே பார்க்கல. கண்ணோக்கமாக இருப்பா. உனக்கு என்ன தேவை, அடுத்த வேலை என்ன வேணும், உன் தேவன் தெரியும், செய்வார். உனக்கு தேவையானது அவர் யாரை கொண்டாலும் செய்வார். நீ மாத்திரம் அப்படி உடன்படிக்கையில் உறுதியாயிரு. உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். அப்படியே கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? மகிமையான கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? மேன்மையான கரத்தில் உன்னை ஒப்புக் கொடுப்பாயா? தேவன் நீதி உள்ளவர், நித்தியமானவர், சதா காலங்களிலும் ஜீவிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அருமையான தேவ பிள்ளையே, நீதியுள்ள கருத்தில் உன்னை ஒப்புக்கொடு. நித்தியமானவர் கடந்து வருகிறார், மகிமையானவர் கடந்து வருகிறார், மேன்மையானவர் கடந்து வருகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.